வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நம்ம ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்பொழுது அதற்காக நம்ம சமாளிக்கிறதுக்காக இங்கே கடன் வாங்கலாமா இங்கே வாங்கலாமா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, நம்மளை வந்து குத்துற மாதிரியும் நம்மளை வலிக்கிற மாதிரியும் பின்னாடி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த குடும்பத்துக்காக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த குடும்பம் நம்ம மதிக்காமல் போகும்போது ஒரு மனசில் ஒரு விரக்தி வரும். என்ன கடவுளை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இவங்களுக்காகத்தான் இந்த விஷயத்தை செஞ்சேன், நான் மேலே வர்றதுக்காக ஆசைப்பட்டேன், ஏன் எனக்கு இவ்வளோ தடை வருது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அந்த பிஸ்னஸ் நல்லா போகிற வரைக்குமே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நஷ்டம் வரும்போது எல்லாரும் என்னை திரும்பி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுதே தெரியலையே, ரொம்ப அவமானமான ஒரு சூழ்நிலை இருக்கிறேனே. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கிற வீட்டில் கரண்ட்டு இருக்கிற வரைக்கும் எந்தெந்த பொருட்கள் எங்கே இருக்குன்னு நல்லா நமக்கு தெரியும். ஆனால் அந்த கரண்ட்டு போச்சு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க யோசிப்போம். ஏன்னா நம்ம கண்ணெல்லாம் இருண்டு போயிருக்கும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம் தான், ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு வீடு தான், நம்ம ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த அறை தான், இப்பொழுது அந்த இடத்துல கண்ணு தெரியலை. ஸோ கடன் பிரச்சனையும் அப்படி தான். நமக்கு நல்ல அறிவாளியாக இருப்போம், புத்திசாலியாக இருப்போம், நல்லா படிச்சிருப்போம், நல்ல விதமான ஹேபிட்ஸ் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் சில நேரத்தில் இந்த கடன் பிரச்சனை வரும்பொழுது கண்ணு இருண்டுற மாதிரி ஆகிடும். கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் கடவுள் நம்மகிட்ட கூட இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுபோல் ஒரு இன்ற சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை யாரும் மதிக்கலை, உங்களை ரொம்ப அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, விரக்தியான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க வச்சுங்களேன், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த 5 பாயிண்ட்டும் யாருக்கு புரியும் அப்படி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போனேங்க, ரொம்ப அடிபட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், அடுத்த ஸ்டெப்பு மேலே ஏறி போகணும், யார் யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்பாக வாழ்ந்து காட்டணுன்றவங்களுக்கு இது புரியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பொறுத்து, நீங்கள் விரும்பியதை நீங்களே வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். இது எதனால் வருது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா வளர்ச்சி வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய க்ரோத் என் வாழ்க்கையில் வரணும், வீடு வாங்கணும், சொத்துலாம் சேர்க்கணும், கார்லாம் வாங்கணுன்ட்டு ஒரு லெவலில் திங்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு தடை வருது, ஒரு கடன் பிரச்சனை வருது, யாரோ உங்களுக்கு தர வேண்டிய பணம் தரலை, ஏமாற்றிட்டாங்க. ஸோ இப்போ சூழ்நிலை வரும்பொழுது ஒரு பெரிய ஏமாற்றம் மேலே ஏமாற்றம், கடன் மேலே கடன், அது இல்லாமல் எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவமானப்படுறது, இதெல்லாம் தாங்க 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 உங்கள் கட்டத்துக்கு மேலே கட்டம் பிரச்சனை ஆக ஆக ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் விரும்பியதை நீங்களே வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் போராடவே முடியாதுன்ற லெவலில் வந்துட்டு இப்போதைக்கு நிம்மதி போதும், அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு சமையல்காரர்கிட்ட நீங்கள் சமைக்க சொல்கிறீங்க, குலோப் ஜாமுன் சமைக்க சொல்கிறீங்க, அவர் குலோப் ஜாமுன் செஞ்சிட்ருக்காரு வச்சுக்கோங்களேன், திடீர்னு போயிட்டு அவ்வளோலாம் என்னால் செலவு பண்ண முடியாது, நீங்கள் கேசரி செய்யுங்கன்றீங்க. அவர் சரிப்பான்ட்டு எல்லாம் அந்த குலோப் ஜாமுன் விட்டுட்டு கேசரி செய்கிறாரு. அதுக்கு 2 மணி நேரம் எடுத்து செஞ்சிட்ருக்க நேரத்தில் கேசரி கூட நடக்காது போலகுது, இப்போ இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சு, கேசரியில் வேணாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு காஃபி மட்டும் போட்டுப்பா, எல்லோரும் காஃபி கொடுத்து அமுச்சிடலான்னு சொல்கிறீங்க. அவரு பார்த்துட்டு சரிப்பா காஃபி போடுறேன்ட்டு காஃபியை போட்டு பாலை காய்ச்சிட்டு இருக்க நேரத்தில், அது கூட வாய்ப்பு இல்லை பாஸ், நீங்கள் அதெல்லாம் வேலைக்காகாது, காஃபிலாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து சாதாரண தண்ணி மட்டும் கொடுப்பான்றீங்க. ஸோ இது இப்படி தான் சூழ்நிலை வந்து நம்ம லெவல் அப்படியே இறங்கி 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 வரதுக்கான காரணம், சூழ்நிலையை பார்த்து நம்முடைய எதிர்காலத்தை நம்ம கணக்கிடுகிறோம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எப்போவோ கன்ஃபார்மாக வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் அதை தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்க, தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையின்மை இல்லைனாலும் உங்களை சந்தேகத்தினாலும் அதை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களே தவிர, நீங்கள் விரும்பியது இன்னும் உங்ககிட்ட கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் விடுதலையாக இருப்பது கடவுளின் விருப்பம், நீங்கள் குழப்பத்தோடு இருப்பது அவருக்கும் பிடிக்காது. உங்களை நிம்மதியாக இருக்க வேண்டியதான் அவரும் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அடுத்த வேலை உணவுக்காக, அடுத்த வேலை என்ன நடக்குன்றதுக்காக நாங்கள் இப்போயே யோசித்து பிளான் பண்ணால் தான் அதை சரி பண்ண முடியும் யோசிக்கிறீங்க. ஒரு வகையில் அது கரெக்டு தான். ஆனால் உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் அது போல் யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனைக்கு நான் இப்போ யோசித்து இப்போ பிளான் பண்ணாதான்ட்டு நான் செஞ்சால் தான் சரி நடக்குன்ற போல ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் குழம்பிக்கொள்ள வேண்டியதே இல்லை. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களே, உங்களுக்குள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கடவுள் அடுத்த நொடி என்னன்னு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் எவ்வளோ தூரம் சுவாசிக்கணும், உங்களுக்கு எவ்வளோ காற்று வெளியிலேருந்து வரணும், என்ன காற்றை நீங்கள் சுவாசிக்கணும், எவ்வளோ தூரம் ஹார்ட் பம்ப் பண்ணணும், ரத்த ஓட்டம் எவ்வளோ தூரம்
இருக்கணும், நரம்புகள்லாம் என்னென்ன வேலை செய்ய வைக்கணும், மூளையில் என்னென்ன நரம்புகளுக்கு எங்கெங்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் பண்ணணும், இந்த ஐஸ் எப்படி பார்க்க வைக்கணும், இந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பேச வைக்கணும், நாக்குகளுக்கு என்ன கொடுக்கணும், உங்கள் நகம் அடுத்த நாள் எவ்வளோ தூரம் வளரணும், உங்கள் முடி அடுத்த நாள் எவ்வளோ தூரம் வளரணும், இது முதல் கொண்டு கடவுள் அடுத்த நொடி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கணக்கிட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தான் சொல்கிறாரா? நீங்கள் நினச்சது அதில் நடக்குதா? உங்களுடைய கண்ட்ரோல் தான் நடக்குதா? கிடையாது. ஸோ நம்மளை கண்ட்ரோலுக்கு மீறி கடவுள் தான் இதில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்போ உங்களுடைய சூழ்நிலை உங்கள் கண்ட்ரோல் மீறி போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை செய்கிறவர் அதையும் செய்ய போகிறார். அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்பர் 3, உங்களை பற்றி உங்களுக்கு முன் அவர் யோசித்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ தானம் கிடையாது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா ஏனோ தானம் கிடையாது. இதெல்லாம் பிளான்டு. அவர் உங்களுக்கு முன்பாக இதெல்லாம் பிளான் பண்ணி இப்படி தைரியம் சொல்லி இப்படி சரி பண்ணணுன்ட்டு அவர் பிளான். அப்போ உங்களுடைய சிந்தையில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இல்லை, நான் என் மேல் கடவுள் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன செய்யணும் அவருக்கு நல்லா தெரியுன்றதை நீங்கள் நம்பணும். நம்பர் 4, சிந்தை என்னும் சாவி. உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அடங்கிய ஒரு அறையில் ஒரு பூட்டு தொங்குது. இந்த பூட்டு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் தான். அதாவது உங்கள் மனசில் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உடம்பு பிரச்சனை, எனக்கு இத்தனை பேர் ஹர்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, எத்தனை பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, இது போல் ஒரு பூட்டு அந்த அறையை பூட்டி வைத்து கொண்டிருக்கிறது. இந்த பூட்டை நீங்கள் எவ்வளோ தான் உடைச்சாலும் முடியாது. இது உடைக்கிறதுக்காக எவ்வளோ விதமான பிளான் பண்ணி பார்த்துட்டீங்க, என்னென்னலாம் செஞ்சு பார்த்தீங்க, கோயில் குளம்லாம் இறங்கி பார்த்தீங்க, முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் ஒரு வடு போல், ஒரு அடிப்பட்ட ஒரு புண் போல் அங்கங்கே இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் உங்களை குத்தி இருக்காங்க, ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த பூட்டு போல் தொங்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அது லாக் பண்ணி வச்சுருக்கு. அப்போது இந்த சிந்தை என்னும் சாவி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் கூட இருக்கிறேன் தைரியமாக இருந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. இந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை நம்பிக்கைன்ற ஒரு சாவி தான் இந்த பூட்டை உடைக்கும், ஓப்பன் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும். நம்பர் 5, நீங்கள் நினைக்காத சற்றும் எதிர்பாராத பெரிய விதமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக தயாராகி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் அனுப்புகிறீங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அனுப்புகிறீங்க, அவனுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கணும், டிஃபன் என்ன கொடுக்கணும், தண்ணி பாட்டில் ஹாட் வாட்டர் கொடுக்கலாமா, இவ்வளோ திங்க் பண்ணி ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், வெறும் 6 மணி நேரம் ஸ்கூலுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நடக்குது போல் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நீங்கள் இருக்கணும், அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி போய் சர்வே பண்ணுவான், இத்தனை நாள் எங்கெங்கெல்லாம் போவான்றதை பிளான் பண்ணி கடவுளுக்கு வச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்னென்னு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு விரக்தி வரும்பொழுது அத்தகைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நம்ம எடுக்காமல், அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாப்பாடு கட்டுகள், அதாவது பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நம்ம எடுக்காமல், நமக்கு இல்லாதவர்கள் போலவே யோசித்து விரக்தியில் இருக்கிறோம். ஸோ கடவுள் உங்களுக்கான விஷயங்கள் மறுபடியும் கொடுக்குறாரு. உங்களுக்கான விஷயங்கள் எப்பொழுதும் உங்களை விட்டு போவதே கிடையாது. நீங்கள் தான் அதை விட்டு தாண்டி போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸு உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய விரக்தியினாலும் சோர்ந்து போனதுனாலும் இதுக்கு மேலே வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் யோசித்து அதை நீங்கள் கடந்து போயிட்டீங்களே தவிர உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. திரும்பி போய் நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்காத எதிர்பார்க்காத பெரிய விஷயங்கள் தான் கடவுள் உங்களுக்காக செய்கிறார். நீங்கள் வெறும் கடன் அடைக்கிறதுக்காக உங்களை உருவாக்கி வச்சுருக்காரு. உங்கள் வாழ்நாள் முழுதும் கடனை வாங்கி கடன் அடைக்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த 50,000 ரூபா தானா, இந்த 50 லட்சம் தானா, இந்த 5 கோடி தானா, இதுதானே உங்களோட டார்கெட், இதுதானே உங்களோட வாழ்க்கை, இதுக்காக தானே உலகத்தில் கடவுள் உங்களை படைச்சாரு, நீங்கள் ஏன் உங்கள் திக்கே நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்க? ஸோ கடவுளை பொறுத்த வரைக்குமே இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்கள் போராட வேண்டாம். இதை விட பெரிய திட்டம் கடவுள்கிட்ட வச்சுருக்காரு. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் 5 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் இந்த 5 பாயிண்ட்டும் கவர் பண்ணியிருக்கேன். நம்பிக்கை தான் அனைத்து விஷயத்துக்கும் மூல காரணம். கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார்ன்றது அடிக்கடி நீங்கள் யோசிக்க வேண்டும். இது போல் வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே வரேன். தொடர்ந்து பாருங்கள். எப்போப்பெல்லாம் மனசு உங்களுக்கு சோர்ந்து போதும் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய விதமான வெற்றியாளர்கள் இது போல் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. எப்போப்பெல்லாம் அவங்களுக்கு சோர்ந்து போதும் மோட்டிவேஷன் புக்ஸ் படிப்பாங்க, மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பாங்க, விஷயங்கள் அவங்களுக்கு மறந்து போன அவங்களுக்கு விடுபட்டு போன விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்.
வாழ்க்கையில் உங்களுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கான அனைத்து விதமான ஆசீர்வாதம் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. ஸோ காத்துட்ருக்குங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமான நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. பிடிச்ச மக்கள் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.